அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் கே முத்துக்குமார். சென்னை தரமணியில் உள்ள மாநில வணிக கல்வி பயிலகம் என்ற அரசு பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய முதல்வராக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். மாணவர்கள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு இருக்கிறீங்க, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சிருக்க போறீங்க. அடுத்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கல்வி முறையை தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கு உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதில் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மிக விரிவாக பார்ப்போம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் அவளோட எதிர்பார்க்கின்றேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாலிடெக்னிக் கல்வி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்னென்னலாம் படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அரசு கலைக்கல்லூரிகளில் போய் பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதெல்லாம் படிப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படிங்கன்னா, தொழில் முறையில் எடுக்கும்போது மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிப்பாங்க, பிஇ, பிடெக் படிப்பாங்க, லா கோர்சஸ் அதாவது எல்எல்பி, பிஎல் இது மாதிரிலாம் நிறைய படிப்பாங்க. அது மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிடெக்னிக்ன்றது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1960களில் அப்போ தான் நம்முடைய அரசு தொழில்துறை அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷனை அடாப்ட் பண்ணும்போது, இந்த தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய அளவில், அதாவது என்னென்னா ஒரு முழு பொறியியல் வல்லுநர்களாக அந்த அவசியம் தேவைப்படாத சில ட்ரேடில் ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம், இப்போ மெக்கானிக்கல் சார்ந்த அறிவு தேவைப்படும். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழு அளவில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தேவையில்லை. சிவில் சார்ந்து வேலை செய்கிறதுக்கு பணியாட்கள் தேவைப்படுவாங்க, பொறியாளர்கள் தேவைப்படுவாங்க. ஆனால் என்னென்னா ஒரு முழு அளவில் அத்தகைய ஒரு பொறியியல் வல்லுநர்கள் தேவையில்லை அப்படின்னும் போது, அதாவது என்னன்னு கேட்டோம்னா ஒரு செமி லெவலில் அப்படி பார்க்கும்போது, அதாவது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த களத்தில் பணியாற்றுவதற்கான அந்த தியரியை விட, கருத்தியலை விட செய்முறை அறிவு அதிகம் கொண்டவர்கள் வேண்டும் அப்படின்றதுக்காக 1960களில் என்னென்னா இந்த பாலிடெக்னிக் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரையில் 1960, 65 இந்த ஒரு 5 ஆண்டு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பல்வேறு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை அந்த காலகட்டத்தில் துவங்கி இருக்கு. இப்போது நான் பணியாற்றக்கூடிய இந்த மாநில வணிக கல்வி பயிலகம் கூட 1965ஆம் ஆண்டு அன்றைய தமிழக அரசால் துவங்கப்பட்ட ஒரு கல்லூரி தான். கிட்டத்தட்ட 60வது ஆண்டை நாங்கள் அடுத்த ஆண்டில் நாங்கள் நெருக்கிறோம். ஸோ இந்த பாலிடெக்னிக் கல்லூரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் கோர்ஸ் போகக்கூடிய மாணவர்கள். ஆனால் அதே நேரம் ஒரு 4 ஆண்டுகள் கடினமாக அங்கே அவ்வளோ நீண்ட நெடிய காலத்தை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரி இல்லாமல், அதாவது ஒரு +2 முடிச்சுட்டு 4 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம், கிட்டத்தட்ட ஒரு 21, 22 வயசு ஆகிடும். ஆனால் இதே பாலிடெக்னிக் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 15 வயசில் 10th முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்கள் அடுத்த 3 ஆண்டுகள், அதாவது அவங்க ஒரு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டில் இவர்களுக்கான பணி என்பது ஒரு தனி வகையான பணி. இதுக்கு ஒரு பிஇ, பிடெக் படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு தேவையான ஒரு பொறியியல் வல்லுநர்கள், அந்த அளவு ஒரு நாலேஜபிள் பர்சன் தேவைப்படல. ஆனால் ஃபீல்டில் களத்தில் பணியாற்றக்கூடிய இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு அவங்கெல்லாம் இங்கே இந்த பாலிடெக்னிக்ஸில் இருந்தால் வராங்க. ஸோ ஒரு 18 வயது, 18, 19 வயதில் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு உடனடியாக வேலைக்கு செல்லலாம். மேலும் உயர்கல்வி படிக்கிறதுக்கும் இதில் வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ளமோ முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஇ, பிடெக் டைரெக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். இப்போ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களே பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் போயிடலாம். பள்ளிக்கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இங்கே 3 ஆண்டு டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சிலர் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டிப்ளமோலாம் அவங்க டைரெக்டாக செகண்ட் இயர் வந்துடலாம். அதாவது டிப்ளமோவே 2 வருஷம் படித்தா போதும். அதே மாதிரி உயர்கல்வி போகணும், இப்போ பிஇ, பிடெக் போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஇ, பிடெக்கை பொறுத்த வரைக்கும் +2 முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது 4 ஆண்டுகள் நீங்கள் படிக்கணும். அதே இங்கே நம்மளுடைய டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்ந்துடலாம். அதாவது 1ஆம் ஆண்டு அந்த பேசிக் சயின்ஸ் இருக்கும், அங்கே உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு இதை மாதிரியான அந்த அடிப்படை அறிவியலுக்கான படிப்புகள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல்னால் டைரெக்டாக மெக்கானிக்கல் செகண்ட் இயரில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். சிவில்னாலும் அது மாதிரி எல்லா கோர்ஸுமே இங்கே. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 ஆண்டுகள் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டுகள் எந்த வகையிலையுமே வீணாகாது. +2 முடித்து விட்டு பிஇ, பிடெக் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 21 அல்லது 22 வயசில் அவங்க பிஇ, பிடெக் படித்து முடிப்பாங்க. இதே இங்கே டிப்ளமோ படிக்கும்போது ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு 3 ஆண்டுகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 18 வயசில் அதை படித்து முடிச்சுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து ஒரு 3 ஆண்டுகள், அதே 21 வயசுலேயே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிஇ, பிடெக்கையும் முடிச்சிருவாங்க. சப்போஸ் +2 முடிச்சுட்டு வராங்கன்னா, இங்கே ஒரு 17 வயசில் வருவாங்க.
ஒரு 2 ஆண்டுல ஒரு 19 வயசுல இங்கே டிப்ளமோ முடிச்சிடுவாங்க. 19 வயசுல இங்கே முடிச்சுட்டு அங்கே போகும்போது வந்து என்ன கிட்டத்தட்ட வந்து அதே ஒரு 22 வயசுல வந்து அவங்க பிஇ பிடெக்கை முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மாணவர்களுக்கு வந்து ஆண்டு கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10க்கு அப்புறம் ஒரு +2 முடிச்சுட்டு டிகிரி பிஇ பிடெக் போகும்போது 6 ஆண்டுகள். அதே வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு போகும்போது இங்கேயும் ஒரு 3 ஆண்டு, அங்கேயும் ஒரு 3 ஆண்டு, அதே 6 வருஷம் தான். +2 முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு 2 வருஷம், அங்கே ஒரு 3 வருஷம், 5 வருஷம். ஸோ 1 இயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு டிப்ளமோ கிடைக்கும். நீங்கள் அந்த நிலையிலையும் படிக்க போகலாம். அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய காலகட்டம் அந்த எத்தனை வருஷத்தில் நம்ம படித்து முடிக்க போகிறோம் அப்படின்றது இது மாதிரியானது. சரி, ஓகே. இப்போ பாலிடெக்னிக்கில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பிஇ பிடெக்கில் நீங்கள் என்னென்ன கோர்சஸ்லாம் படிக்கிறீங்களோ எல்லா கோர்ஸுக்குமே இங்கே டிப்ளமா இருக்குது. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது மாதிரி அங்கே என்னென்னலாம் வந்து கோர் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கோ பொறியியல் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அது எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையும் சரி, அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையும் சரி, மற்றும் சுயநிதி அதாவது ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ்னு சொல்லுவோம், எல்லாத்துலேயுமே அதுக்கான கோர்சஸ் இருக்குது. ஸோ ஒரு 10th முடிச்சுட்டு இங்கே வந்துடலாம். சப்போஸ் வந்து 10th முடிச்சுட்டு நம்ம வந்து +1 +2 ஜாயின் பண்ணிட்டோம், அந்த +2 முடிச்சதுக்கப்புறமும் இங்கே வரலாம். சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா நிறைய மாணவர்கள் இன்னைக்கு தேதியில் ஒரு இந்த COVID-19க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா +1 வந்து முடிக்க முடியாமல் இல்லை +2 முடிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கு கூட ஒரு மற்றொரு வாய்ப்பாக இந்த பாலிடெக்னிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சப்போஸ் வந்து +1 போனீங்க, ஏதோ ஒரு சூழல் அதை தொடர முடியல, இல்லை +2 போனீங்க, ஏதோ ஒரு சூழலை தொடர முடியல, இல்லை அதில் வந்து ஒரு சிறு தோல்வி அப்படின்னு சொன்னீங்கன்னா பணம் தொடர தேவையில்லை. நீங்கள் வந்து இங்கே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளில் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிப்ளமா ஹோல்டராக ஆக முடியும், மெக்கானிக்கல்லையோ சிவில்லையோ. அதை வைத்து ஒரு வளமான வாழ்வுக்கு தேவையான ஒரு அடிப்படை வேலையை வந்து நீங்கள் உருவாக்கிக்க முடியும். ஒரு 2 ஆண்டு நீங்கள் அதில் பணி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 2 ஆண்டு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே காமிச்சு நீங்கள் அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஇ பிடெக் வந்து பார்ட் டைம்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரையும் சாராமல் நமக்கு ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே உங்களுடைய மேற்படிப்பையும் நீங்கள் படிக்க முடியும். அதற்கான வாய்ப்பும் வந்து இங்கே இருக்குது. ஸோ இத்தகைய ஒரு படிப்பை வந்து மாணவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எனவே வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு +1 +2 அதை வந்து சப்போஸ் பாதியில் விட்டுட்டோம், இல்லை +1 +2 முடிச்சிட்டோம், அதில் ஒரு மதிப்பெண்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை பற்றி உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி எதிர்காலம் இருண்டு போச்சோன்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்னென்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இங்கேயும் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. இது வந்து டிப்ளமா கோர்சஸ், இன்ஜினியரிங்க்கு முந்தின லெவல். இதை முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வேலைக்கு போகலாம். அதர்வைஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கொண்டு இதில் இருக்கக்கூடிய உங்களுடைய மதிப்பெண்களை +1 +2 நீங்கள் விட்டதை இங்கே பிடிக்கலாம். இங்கே பிடிச்சி இது மூலமாக அகைன் வந்து பிஇ பிடெக் போகலாம். 1 வருடம் கூடுதலாக படிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்ல எதிர்காலம் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE, EEE, சிவில், இது மாதிரியான கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா சில ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸும் இருக்குது. இப்போது ஆர்கிடெக்சர் அசிஸ்டன்ட்ஷிப்பு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சுகர் கேன் டெக்னாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, இது போன்ற சில சிறப்பான கோர்சஸ் இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்மளுடைய தமிழக அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2022, 2023 இந்த 2 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புது கோர்சஸ், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து தேவை மாணவர்களுக்கு, எதெல்லாம் அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், அது மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க. ECG டெக்னாலஜி, வெப் டிசைனிங், கார்மெண்ட்ஸ் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு, ஸோ இதை மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் சில ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் இது இல்லாமல் இப்போ ஒரு டிப்ளமோ இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போது எங்களுக்கு வந்து இந்த
கலைக்கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய அது மாதிரியான படிப்புகள்லாம் இங்கே எதுவும் கிடையாதா? டிப்ளமானாலே வெறும் இன்ஜினியரிங் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. இங்கே அதுக்கு வேற மாதிரியான ஒரு கோர்ஸும் வந்து இங்கே இருக்கு. இப்போ என்னுடைய கல்லூரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாநில வணிக கல்வி பயிலகத்தில் இங்கே வழங்கப்படக்கூடிய டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பார்த்தா இங்கே 2 வகையான டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ், டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். இந்த 2 கோர்ஸுமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் +1 +2ல் இந்த அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸு, மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரியான பேப்பர்ஸ் படிப்பீங்க. ஸோ அதை வந்து மெயினாக வச்சுக்கிட்டு இங்கே வந்து என்னென்னா இந்த டிப்ளமோ ஆஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அக்கௌண்டிங், காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, மேனேஜ்மெண்ட்டு அண்ட் ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான கம்ப்யூட்டர் பேப்பர்ஸ் லைக் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், எம்எஸ் ஆஃபீஸு, டேலி இதை மாதிரியான கோர்சஸ்லாம் சொல்லித்தரோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா டைப்பிங், ஷார்ட் ஹேண்ட் அந்த கோர்ஸஸ் சொல்லித்தரோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்பில்டாகவே வந்து இந்த டிப்ளமோவில் வந்துடும். ஸோ இங்கே ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கே வந்து அனைத்து விதமான ஒரு இன்ஜினியரிங் டிப்ளமாவும் இருக்குது. அது இல்லாமல் ஒரு பிகாமில் என்னென்னலாம் படிப்பாங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட இதுவும் இருக்குது. எப்படி வந்து மற்ற டிப்ளமோஸ் படிக்கும்போது நீங்கள் பிஇ, பிடெக் வந்து டைரக்ட் செகண்ட் இயர் போகலாம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் ரொம்ப ஷார்ட்டாக வந்து நாங்கள் வந்து டிகாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் இல்லை டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த 2 கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசு கலைக்கல்லூரிகளில் நீங்கள் நேரடியாக பிகாம் 2ஆம் ஆண்டு போய் ஜாயின் பண்ணலாம். இதற்காக அரசு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து கலைக்கல்லூரிகள்லையும் பிகாம் 2ஆம் ஆண்டில் இந்த டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு சொல்லி 10% வந்து கூடுதல் இடங்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ வேக்கன்சி கிடையாது, கூடுதலாக இடங்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இத்தகைய டிப்ளமோவில் நீங்கள் படிக்கும்போது அங்கே பிகாம் டைரெக்டாக செகண்ட் இயர் வந்து போய் உங்களால் சேர முடியும். நல்லா அங்கேயும் நீங்கள் பிகாமும் படிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த டிப்ளமோவோட அப்படியே நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம். என்னென்ன மாதிரியான ஜாப் நீங்கள் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமர்ஸ் ரிலேட்டட் டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஆஃபீஸில் வந்து அக்கௌண்டன்ட் ஜாப் போகலாம், ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு, கிளரிக்கல் போஸ்ட்டு, ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இதை மாதிரியான போஸ்ட்லாம் வந்து நீங்கள் போகலாம். இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் என்ன போக முடியும். நீங்கள் வந்து இது கிட்டத்தட்ட வந்து +2வோட 1 இயர் அதிகமாக நீங்கள் படிக்கிறீங்கன்றனால இதை வச்சுட்டு நீங்கள் ICW ஜாயின் பண்ணலாம். அண்டு CA வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். +2 முடித்தா ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி இங்கே இந்த டிப்ளமோ முடித்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போக முடியும், பிகாம் போகலாம். அதர்வைஸ் இல்லை எனக்கு அவ்வளோலாம் வந்து டைம் இல்லை, அவ்வளோலாம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 18 வயசில் இந்த டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லும்போது இந்த டிகாம் படித்தா என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, ஹையர் ஸ்டடீஸ் என்னென்ன போகலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். சரி, இப்போ அதே மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட் எய்டட் இல்லை ப்ரைவேட் பாலிடெக்னிக்ஸ்லேயோ இருக்கக்கூடிய கோர்சஸ், அதாவது DME இப்போ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அது படிக்கிறாங்க. அதை படித்தா அடுத்து என்ன பண்ணலாம். ஒரு BE மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து எந்தெந்த இடத்தெல்லாம் வந்து ஜாபுக்கு போவாரோ அந்த இடத்தெல்லாம் வந்து மிஷினில் டைரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸை எடுப்பாங்க. சேம் அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லெவலில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அடுத்த நிலையில் அவங்களுக்கு ஒரு அசிஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல அதுக்கு தேவையான டிராயிங்ஸ் போட்டு கொடுக்கறது, அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இது மாதிரியான இடங்கள்ல இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. சேம் இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே வந்து அந்த துறை சார்ந்த BE, பிடெக் படித்தவர்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கோ அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிரியேட் பண்ணும். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக வந்து என்னென்னா BE, பிடெக்கை விட இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸை வந்து எடுக்கிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹேண்டாக இருப்பீங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மிக எளிது அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் வந்து இந்த டிப்ளமோ கோர்சஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போது நம்ம ஒரு டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தென் இதை படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான வேலைக்கு போக முடியும், அதில் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ்லேருந்து என்னென்ன வேலைக்கு போக முடியும், அதுவே வந்து ஒரு டிகாம் படிச்சிங்கன்னா என்னென்ன வேலைக்கு போகலாம், இல்லை உயர்கல்வி போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன போகலாம், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டிப்ளமோ கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது தகுதிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து டிப்ளமோ கோர்ஸுக்குமே வந்து பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
10th தான், அதாவது எஸ்எஸ்எல்சி. அது முடிச்சா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணலாம். இது 3 ஆண்டு படிப்பு. சப்போஸ் வந்து +2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரடியாக 2ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ 2 ஆண்டு தான் வந்து இந்த டிப்ளமோ படிப்பு. இதுக்கு ஏதாவது நுழைவுத் தேர்வு அதை மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுழைவுத் தேர்வுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய 10th +2 ரிசல்ட் வர்ற டைமில் ஆன்லைன் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ₹150 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். நீங்கள் கல்லூரிக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. பேப்பரில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தின் சார்பில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். நீங்கள் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். ரொம்ப இதுக்காக வந்து நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்ன இல்லை ஒரு 2 நாள் முன்ன பின்ன அவ்வளோதான். அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுலேருந்து ஒரு 10 நாள் டைம் கொடுப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா வந்த அப்ளிகேஷன்ஸில் யாருடைய மார்க் அதிகமோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுடைய விருப்பம் அவைலபிள் சீட்ஸ் என்ன அதை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் வந்து இந்த அட்மிஷன் நடத்துகிறோம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு நுழைவுத் தேர்வும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அளவில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு 54 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. இது இல்லாமல் சற்றேறக்குறைய ஒரு 350லேருந்து ஒரு 400 தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. ஸோ அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான tndte.in இந்த வெப்சைட்டில் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இதுக்கு தனியான ஒரு வெப்சைட்டு, அந்த அட்மிஷனுக்குன்னே வந்து ஒரு தனியான வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். பேப்பர் விளம்பரத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அந்த சைட்டு உள்ளே போய் தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். மற்றபடி தனிப்பட்ட எந்த ஒரு கல்லூரியினுடைய வெப்சைட் உள்ளேயும் போய் நம்ம பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியானது. பட் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அவங்கள நேராக போய் அப்ரோச் பண்ணலாம், இல்லை அவங்களுடைய வெப்சைட்டில் என்ரோல் பண்ணிக்கலாம், அது மாதிரி. பட் அரசு துறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து காமனாக தான் நீங்கள் பண்ண முடியும். பட் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கிடையாது. அந்தந்த கல்லூரிகளுக்கு இந்த இணையதள வாயிலாகவே நீங்கள் எந்த கல்லூரியை கேட்குறீங்களோ அந்த கல்லூரிகளுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த கல்லூரி அளவில் தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கல்லூரி அளவில் தான் உங்களை இன்டர்வியூக்கும் கூப்பிட்டு அட்மிஷன் போடுவாங்க. ஸோ வந்து மிக எளிதான ஒரு முறை தான், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் மிக எளிதாக அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்குள்ளே வரலாம். ஸோ இப்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இது மாதிரி ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது, அது எப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும்ன்றது உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ அப்ளை பண்ணும்போது வேறு என்ன சப்போர்ட்டிங் இது என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது இல்லாமல் உங்களுடைய பேங்க் பாஸ்புக், நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக், உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 10th பேஸ் பண்ணி ஃபஸ்ட் இயர் அட்மிஷனுக்கு கட்டிங்கன்னா, இதே வந்து +2 அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிஷ்னலாக +2 மார்க் ஷீட்டையும் சேர்த்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஃபார் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணி அதில் நீங்கள் வேறு என்ன கூடுதலாக தேவை அப்படின்றது, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நீங்கள் என்க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அடிப்படையில் நமக்கு தேவை 10th +2 மார்க் ஷீட்டு, உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த 3 தான் வந்து மிக மிக அடிப்படையான விஷயம். மற்றதெல்லாம் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுக்கானது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லைனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு எங்ககிட்ட நீங்கள் வந்து அதை என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துக்கலாம். எப்படி வந்து நம்ம அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையோ இல்லை பிற பாலிடெக்னிக் கல்லூரிகளிலோ விண்ணப்பம் செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ₹2,500 தான் இருக்கும். அதை விட வந்து அதிகமாக போகாது. 2,300லேருந்து ₹2,500 வரைக்கும் தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். சில கல்லூரிகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஆனால் இதுக்கு மேலே தாண்டி போகாது. அரசு உதவி பெறும் கல்லூரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகபட்சம் வந்து ஒரு ₹5,000லேருந்து ₹10,000 அந்த அளவுக்கு தான் இருக்கும். இதே வந்து சுயநிதி கல்லூரிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு கல்லூரிக்கு ஏற்றாற் போல், அந்த பகுதிக்கு ஏற்றாற் போல்
அதனுடைய கட்டணங்கள் வந்து மாறுபடும். இந்த கட்டணமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரசு உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறது. அதாவது என்னென்னா கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வர்ற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்றது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அரசு கல்லூரி அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மதிப்பெண்ணோட நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, செலவே இல்லாமல் நெட்டாக பார்க்கும்போது 3 ஆண்டுகள் படித்து முடிச்சாச்சு, வெளியே போகும்போது நம்ம இங்கேருந்து என்ன கொண்டு போகிறோம், என்ன செலவு பண்ணி இதை கொண்டு போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இங்கே செலவுன்றது நீங்கள் பண்ண செலவை விட நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அரசினுடைய உதவி, இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு நாலேஜ், அதை வச்சு நீங்கள் கிடைக்கக்கூடிய அந்த ஜாப் பிளேஸ்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்காக உங்களுக்கு இருக்கும். அண்டு அப்போது அடுத்த கேள்வி வரலாம். இப்போது நான் வந்து இந்த பகுதியில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கல்லூரி வந்து பக்கத்துலேயே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு, இந்த மாதிரியான ஒரு கேள்வியும் வரலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 38 மாவட்டங்கள் இருக்குது. இதில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 54 அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. இது இல்லாமல் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 84 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது போன்ற பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பாலிடெக்னிக் கல்லூரிகளை தேடி ரொம்ப தூரம் நீங்கள் போக வேண்டிய இதெல்லாம் இருக்காது. கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் வந்து கல்லூரிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கு. அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கரூர், திருவாரூர், இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எங்கெல்லாம் வந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இல்லையோ அங்கே எல்லாமே, இன்னும் கேட்க போனால் ஒரு சில இடங்களில் பெரிய பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் துவங்கப்பட்டிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 2 பாலிடெக்னிக் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கும். அதனுடைய சுற்று வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, செக்கானூர்னி, மேலூர், இங்கெல்லாம் வந்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் துவங்கியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து ஃபுல்லாகவே எங்கேருந்து மாணவர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனம், இந்த அரியலூர், பெரம்பலூர், வந்தவாசி, இங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கல்பாக்கம், அந்த பக்கம் நம்ம சிதம்பரம், இந்த சரௌண்டிங்கெல்லாம் கூட வந்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் துவங்கியாச்சு. ஸோ பாலிடெக்னிக் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்கு. அரசோ அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளோ ஆக மிக குறைந்த கட்டணத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். அப்போ எவ்வளோ மார்க் எடுத்தால் இந்த கோர்ஸ் நல்லா ஜாயின் பண்ண முடியும்? நான் வந்து ஒரு 90% கட் ஆஃப் வேணுமா எனக்கு, இல்லை ஒரு 95 வேணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும். அதாவது மாணவர்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மார்க்கோடு அப்ளை பண்ணுறாங்க, அதில் வந்து எது மேக்ஸிமம் மார்க்கு அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கம்யூனல் ரொட்டேஷன் எல்லாமே பார்த்து அதில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் யார் எதில் அதிகமாக வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வந்து இங்கே வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் வைஸ் வந்து என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தேர்வானாலே போதும். ஸோ வந்து ஒரு 60% வேணும், 70% வேணும், 80% வேணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அரசினுடைய விதிமுறைக்கு அந்த தேர்வு விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் அந்த 100க்கு 35 எடுத்து பாஸ் ஆகுறீங்க இல்லையா, அதுவே போதும் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வரக்கூடிய அப்ளிகேஷனில் எவ்வளோ மார்க் வந்து அதிகமாக எங்களுக்கு வருதோ அவர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் சமீப காலங்களில் வந்து பார்க்கும்போது என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கு அனைவருக்குமே வந்து சீட்டு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து நம்ம ரொம்ப குறைந்த மதிப்பெண்கள் எடுத்துட்டோமே, நமக்கு ஒரு வேளை வந்து பாலிடெக்னிக் கல்லூரியில் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்து உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் முதல்ல விண்ணப்பிங்க. உங்களுக்கு தாராளமாக வந்து அரசு கல்லூரிகள்லையோ இல்லை அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லையோ இடம் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு படிப்பு சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதனால் மதிப்பெண்களை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தேர்வடைந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க தகுதி அடிப்படையில் இருக்கும். அதாவது நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில். வெறும் மதிப்பெண்கள் மட்டுமேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதனோட அரசினுடைய கொள்கை சார்ந்த இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை அதுபடி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 31% வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொது பிரிவினருக்கு மற்றும் அனைவருக்குமே வந்து வாய்ப்பளிக்கப்படும். இது இல்லாமல் ஒரு 30% வந்து பிசி, அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு 3.5% வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து தனி ரிசர்வேஷன் உண்டு. இது மட்டும் இல்லாமல்
என்னன்னு கேட்டோம்னா நமக்கு எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா 18% வந்து எஸ்சி மாணவர்களுக்கும் 1% எஸ்டி மாணவர்களுக்கும் சொல்லி மொத்தம் ஒரு 19% வந்து இந்த ஒதுக்கீடும் வந்து வழங்கப்படுது. தமிழக அரசினுடைய இடஒதுக்கீட்டு கொள்கை வந்து என்னவோ அதன்படியான ரிசர்வேஷன் பேட்டர்ல தான் இது வந்து கொடுக்கப்படுது. இப்போ மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த உதவித்தொகை என்பது எத்தகைய ஒரு உதவித்தொகையா? அரசு சார்பில் வழங்கக்கூடிய அனைத்து உதவித்தொகையும் வந்து அரசு கல்லூரிகள்லையோ இல்லை அரசு உதவி பெறும் கல்லூரிகள்லையோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது கிடைக்கும். உதாரணமாக வந்து கம்யூனல் ஸ்காலர்ஷிப், அதாவது வகுப்பு வாரியான ஸ்காலர்ஷிப், பிசி மாணவர்களுக்குரியது, எம்பிசி மாணவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்குரிய இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாமே கிடைக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான ஸ்காலர்ஷிப் அது தனி. புதுமை பெண் திட்டத்தின் கீழே அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்த மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அரசு பள்ளிகளில் படிச்சுட்டு வந்த மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த மாதம் 1000 ரூபாய் என்ற அந்த ஒரு திட்டம் அது தனி. இது இல்லாமல் அனைத்து மாணவர்களுக்குமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு போக்குவரத்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வர்றதுக்கு ஏற்ற மாதிரி இலவச பேருந்து சலுகை வந்து உங்களுக்கு உண்டு. இது இல்லாமல் சப்போஸ் சிலர் வந்து இந்த ட்ரெயினில் வரக்கூடியவங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 மாதம் வந்து கன்செஷன் ரேட்டில் வந்து பாஸ் எடுக்கிறதுக்கான அனுமதி வந்து இங்கே அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுப்போம். நீங்கள் அதை வச்சு அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இது இல்லாமல் மத்திய அரசு, அதாவது ஒன்றிய அரசினுடைய சார்பில் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகதி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சில கிரைட்டீரியாவின் அடிப்படை, சில காரணிகளின் அடிப்படையில் பெண்களுக்கு வழங்கப்படுது. ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாலிடெக்னிக் வந்து ஒரு தமிழக அரசு நடத்தக்கூடிய பாலிடெக்னிக்காக இருந்தாலும் இது மைய அரசினுடைய இந்த ஸ்கீமும் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள். இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், அவர்களுக்கும் வந்து மைய அரசு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் சில கிரைட்டீரியா பேசிஸில் கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகையும் கூட இங்கேருந்து வந்து பெற்றுக் கொடுக்குறோம். இந்த மாதிரி இங்கே ஒரு நீங்கள் வரும் காலம் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆண்டு காலம் இங்கே இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அறிவை மட்டும் நீங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பெறுவதற்கான ஒரு இடமா இது இல்லாமல் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் கூட இங்கே வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கோர்சஸ், ஒரு ஸ்கீம் தான் இங்கே இருக்குது அனைத்து அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையுமே. ஆக இந்த ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நீங்கள் வந்து டிப்ளமோ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 11 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 12 முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே இந்த பாலிடெக்னிக் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ படித்து மிக எளிதில் ஒரு 18-19 வயதில் வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நல்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. மாணவர்கள் இதை வந்து தவற விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மற்றும் பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெற்றோர்களும் இதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய அளவில் வந்து பொருளாதார தேவை இருக்குமா, அப்படி வந்து நம்மளுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து சோர்வடைய தேவையில்லை. மிக குறைந்த கட்டணத்தில் இங்கே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையும் அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள்லையும் இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம். படிச்சுட்டு உங்கள் பிள்ளைங்க அவர்களுடைய சொந்த காலில் நின்று அவங்க மேலே படிக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி அனைத்து அரசு திட்டங்களுக்கும் உட்பட்டு தான் இங்கே அட்மிஷனே வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். வேலை வாய்ப்புகள் இப்போ நம்ம சொன்னோம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கும்ன்ட்டு. இது வேலை வாய்ப்புகள் இருக்கும், தனியார் துறையில் தானே வேலை வாய்ப்புகள் இருக்கும், அரசு துறையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஜேஇ போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர், பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர்ஸு, அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேனு, அந்த சிவில் படித்தவங்களுக்கான அதுக்கான வேலை வாய்ப்புகள், இது மாதிரி அரசு துறைகள்லேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு வந்து என்றைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கான அந்த வேலை என்பது அது இருக்குது. மற்றபடி வந்து அரசு தனியார் துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் வந்து இன்றைக்கி நல்ல ஓப்பனிங் இருக்குது. ஏன்னா அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு 10 பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா 90 பேர் வந்து தனியார் துறையில் தான் பணியாற்றுறாங்க. ஸோ தனியார் துறைகள்லேயும் நல்ல வேலை வாய்ப்பு வந்து இங்கே இருக்குது. நிறைய அரசு கல்லூரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தனியார் கல்லூரிகளுக்கு நிகராக வந்து என்னன்னு கேட்டோம்னா நாங்கள் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைவும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், வேலை வாய்ப்பு முகாமும் நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ வந்து இங்கே படித்து பாஸ் ஆனாலே வந்து என்னன்னு கேட்டால் கன்ஃபார்மாக வந்து வேலை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது. மாணவர்கள் வந்து அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறாங்களா இல்லை மேலே வந்து உயர்கல்விக்கு போகிறாங்களா, இந்த சாய்ஸ் வந்து மாணவர்கள் கையில் இருக்குது. எனவே வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது, எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் அப்படின்றது எங்களுடைய தரப்பில் வந்து நாங்கள் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம். இப்போது
மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்ன ஒரு சந்தேகம் மேஜராக வந்திருக்கலாம், எஜுகேஷன் லோன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் உங்களுக்கு. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டியூஷன் ஃபீஸ் வாங்குறது இல்லை. அதனால் வந்து என்னன்னு கேட்டால் நாங்கள் வாங்குறது ஒரு 1000 ரூபாய் டெவலப்மெண்ட் ஃபீஸு, 1000 ரூபாய் வந்து ஸ்பெஷல் ஃபீஸு தான் வாங்குகிறோம். இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு எஜுகேஷன் லோன் க்ரைட்டீரியாவில் இது வராது. மேலும் இது ஆண்டுக்கு வந்து ஒரு 2500 ரூபாய் தான் அப்படிங்கிறதுனால இது வராது. ஆனால் வந்து அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாயிலிருந்து ஒரு 1,00,000 ரூபாய் வரைக்கும் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டியூஷன் ஃபீஸாக தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கு கல்வி கட்டணம் அந்த கல்வி கட்டணத்துக்கு கல்வி கடன் என்பது கட்டாயம் உண்டு. நீங்கள் கட்டுற அந்த ஃபீஸை வந்து நீங்கள் அந்த ரெசிப்டை வச்சு நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். ஸோ கல்வி கடனுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் உண்டு, எவ்வளோ வந்து பெறலாம் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கும் அது எல்லாமே இங்கேயும் உண்டு. இது இல்லாமல் சில மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது SC/ST மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்கள்லாம் வந்து அந்த கல்வி கட்டணமே கட்டக்கூடாது அப்படிங்கிறது அரசாணையே இருக்குது. அதனால் ஈவன் நீங்கள் வந்து ஒரு சுயநிதி கல்லூரியில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணால் போதும், அவங்களுக்கு எவ்வளோ கல்வி கட்டணமோ அதை உங்களுடைய ஸ்காலர்ஷிப்லேயே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதை உங்களுக்கு பெறக்கூடிய அந்த ஒரு கல்வி உதவித்தொகையிலே அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. எனவே வந்து கல்வி கட்டணம், இந்த கல்வி கடன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது கவர்மெண்ட் பாலிடெக்னிக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் தாராளமாக வரலாம். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் சிஸ்டம்னா என்ன, அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எத்தனை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்குது, அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் என்ன, சுயநிதி கல்லூரிகள் என்ன, இல்லை கட்டணம் எவ்வளவு, சேர்க்கை முறை என்ன, வேலை வாய்ப்பு என்ன, உயர்கல்வித்துறையில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்வி பயிலுவதற்கு, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து மனதிலே கொள்ளுங்கள், பெற்றோர்களும் மனதிலே கொள்ளுங்கள். 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள், 11, 12 எந்த நிலையிலையும் வந்து முடித்த மாணவர்கள், 10, 11, 12 இந்த எந்த நிலையிலும் முடித்த மாணவர்கள் வந்து பாலிடெக்னிக்கில் தாராளமாக சேரலாம். உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கான அந்த சிறப்பான எதிர்காலத்திற்கான வாயிற்கதவுகள் இந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளில் திறந்தே இருக்குது. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.